கிராமத்து பொண்ணு. என்ன ஸ்ருதி இந்த பக்கம்? அத நான் கேட்கணும். எங்க ஊர் கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். இவன் தான் இந்த ஊரையே சொந்த ஊரா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கானே 4 நாளா. ஆ, அப்படி சொல்றா மச்சான். நீ எப்போதான் எனக்கு கஞ்சி ஊத்த வருவேன்னு தெரியல. ஏதோ என் சித்தி ஊத்துறத வந்து குடிச்சிட்டு ஏதோ இங்க இருக்கிறமா உனக்காக. எங்க வீட்டை விட்டே வந்துட்டேன், யாருமே வேணான்னு. அதெல்லாம் இருக்கட்டும். எலி தான் காயுதுன்னா எலி புழுக்க ஏன் சேர்ந்து காயுது? என் மண்டைக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சவுண்டா சொல்லுமா. இவன் விட்டா தானே என் ஊருக்கு போறது. இவனுக்காக நானும் ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லைனா மட்டும் தினம் வீட்டுக்கு போறியா? ஏன்டா நீ வேற. எப்படி இருந்தாலும் என் வீட்டில் தான் வந்து சாப்பிடுவான். இப்போ என் கூட இருக்கான், அவ்வளோதான். ஏதோ எனக்காக தியாகம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அவன் சொல்றதும் உண்மைதான். அவன் கூடயே தான் இருக்கேன். இன்னைக்கு கல்யாணம் முடிச்சிட்டா தான் நான் யார் கூட போய் இருப்பேனோ தெரியல. ஸ்ருதி, அதெல்லாம் இருக்கட்டும் விடு. நான் உனக்கு அழகான ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். அது எப்பயுமே உன் கூடயே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். என்ன கிஃப்ட்னு கண்டுபிடி பார்ப்போம். எனக்கு என்ன வேற வேலையே இல்லாம இங்க நின்று உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? என் தங்கச்சி வேற கோயிலுக்குள்ள இருக்கா, வந்துருவா இப்போ. அதுக்காக தான் வெளியவே நின்றுட்டு இருக்கேன். அப்படியா? இது தெரியாம போச்சே. மச்சான், உனக்கு ஜாலி தான். ஏன் மச்சான் நீ வேற. நானும் ஏதாச்சும் செட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலான்னு பார்க்குறேன். அது ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. ஓ மச்சி நிச்சிலாம் சரியான வாயாடியா இருக்கே. இல்லைன்னா அதை கரெக்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன் தங்கச்சியை தானே நல்லா கரெக்ட் பண்ணுவீங்க. நான் மட்டும் இங்க வந்து மாட்டிக்கிட்டது பத்தாதா? இதுல அவ வேற வந்து உங்ககிட்ட மாட்டிக்கணும். ஏமா சும்மா பேசிட்டு இருக்கறதெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் சீரியஸா எடுத்துக்க கூடாது. டேய் டேய், நான் வந்த விஷயத்த சொல்ல விடுங்கடா. உங்க கிஃப்ட நீங்களே காமிக்கிறது. பாத்தியாடா, நம்ம வழிக்கு தங்கச்சி வந்துருச்சு. இவ்வளோ நேரம் எவ்வளோ கோபமா பேசிட்டு இருந்துச்சு. நீ கிஃப்ட்னு சொன்னோடனே தங்கச்சி நம்ம வழிக்கு வந்துருச்சு. ஏய், ஸ்ருதிக்கு என் மேல ரொம்ப பாசண்டா. அதை வெளியே காமிக்க தெரியாம இருக்கா. ஷோ, இதுக்கு தான் நான் உங்ககிட்ட எதுவுமே பேசுறதில்ல. இருமா இருமா, நானே என்ன கிஃப்ட்னு நானே உனக்கு காமிச்சிடுறேன். இது என்னது? தாலி, குங்குமம், சந்தனம், எனக்கு ஒன்றும் புரியலையே. எவ்வளோ பாசமா உனக்கு வாங்கிட்டு வந்திருக்காமா, இன்னுமாமா உனக்கு புரியல? இதுதான் உன் கழுத்துல கட்ட போற தாலி. அதான் நான் சொன்னேன்ல, உன் கூட கடைசி வரை இது இருக்கும்னு. நான் கூட வெளியே போவேன், வேலைக்கு போவேன், அங்க போவேன், இங்க போவேன். ஆனா தாலி உன்னை விட்டு போகுமா? எப்பயுமே உன் கூடயே தான் இருக்கும். ஆத்தாடி, நான் அந்த இடத்த விட்டே கிளம்புறேன். நீங்க எல்லாம் பண்றத பார்த்தா ரொம்ப டேஞ்சரா இருக்கு. விட்டா இப்பயே கழுத்துல தாலியை கட்டிடுவீங்க போல. நீ ஓகே மட்டும் சொல்லுமா, அடுத்த நிமிஷமே தாலி உன் கழுத்துல ஏறிடும். எக்கா, இங்க என்னக்கா பண்ணிட்டு இருக்க? பாருடி ஸ்னேகா, நம்ம எங்க போனாலும் துரத்திக்கிட்டே வராங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்லக்கா. வாக்க நம்ம வீட்டுக்கு போவோம். இன்னும் இந்த கருவாயனை கூட்டிட்டு தான் சுத்திட்டு இருக்காங்களா? அவர் என்னைக்கு அந்த கருவாயனை விடுறாரோ அன்னைக்கு தான் அவர் வாழ்க்கையே நல்லா இருக்கும். ஆமா ஆமா, மேடம் சொல்லிட்டாங்க, கேட்டுக்கோங்க. ஸ்னேகா, உங்க அக்காவுக்கு கட்ட தாலி ரெடி பண்ணிட்டேன். உங்க அக்கா ரெடியான்னு கேளு. என்னது? தாலி ரெடி பண்ணிட்டீங்களா? அத போய் நீங்க யார் கழுத்துலயோ கட்டுங்க. அதை எதுக்கு எங்க கிட்ட கேக்குறீங்க? எங்க அக்காலாம் உங்களுக்கு கிடையாது, அத மனசுல வச்சுக்கோங்க. சும்மா சும்மா எங்க அக்கா பின்னாடியே சுத்திட்டு இருக்காதீங்க. அப்புறம் நடக்கிறதே வேற யாரு பாத்துக்கோங்க. எங்க குடும்பத்தை இன்னும் அவமானப்படுத்த பாக்குறீங்களா? நான் சொல்லல, உன் மச்சினிச்சி சரியான வாயாடிடா. அது தெரிஞ்ச விஷயம் தானடா. சின்ன பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இத போய் உங்க அம்மாட்ட போய் சொல்லுங்க பாப்போம். அம்மா, நான் தாலி ரெடி பண்ணிட்டேன், ஸ்ருதி கழுத்துல கட்ட அப்படின்னு மட்டும் கொஞ்சம் சொல்லி பாருங்க. அந்த தைரியம் இருந்தா ஏன் மச்சான் ஏன் இங்க வந்து நிக்கிறான்? அப்படி சொல்லுடி ஸ்னேகா. ஸ்ருதி, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உங்க வீட்லயும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. நாங்க தான் நேத்து அவ்வளோ நேரம் பேசணும்ல. உங்க அப்பா அம்மா ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. நம்ம 2 பேர் மட்டும் கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாருமே நம்மளை சேர்த்துப்பாங்க, பயப்படாத. ஓ மனசுலயே அவ்வளோ ஆசை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் ஸ்ருதி. இல்லைன்னா நான் உன்னை இப்படி தொல்லையே பண்ண மாட்டேன். நீங்க சொல்றது உண்மைதான். எங்க அக்காவுக்கு உங்க மேல ரொம்ப ஆசைதான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? எல்லாரும் ஒத்துக்காம கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல. ஏம்மா, தாலியே ரெடி பண்ணியாச்சு, இன்னி என்னம்மா? கல்யாணத்துக்கு மெயினா தேவை தாலி தான். எல்லாரும் சேர்ந்ததுக்கப்புறம் ரிசப்ஷன் பெருசா வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 பேர் மட்டும் போய் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். அக்கா, அவங்க சொல்றது நியாயமாதான்க்கா இருக்கு. அடியே ஸ்னேகா, நீயும் இப்படி பேசுற. அவங்க சொல்றது நியாயம்தான், நான் தப்பு சொல்லல. நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க அப்பா அம்மாவோட நிலைமையை யோசிச்சு பாரு.
எவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்பாங்கன்னு. எங்களை சின்ன பிள்ளையிலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு போய் நாங்கள் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கலாமா? ஏம்மா, எங்களையும் தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. ஏதோ உங்களை மட்டும் கஷ்டப்பட்டு வளர்த்த மாதிரி பேசுறீங்க. உங்களுக்காச்சும் பரவாயில்ல, என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா மட்டும் தனியாக இருந்து எங்கள் 2 பேத்தையும் வளர்த்துருக்காங்க. எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே காணாம போயிட்டாரு. எங்கள் அம்மா தான் தனியாக கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் வளர்த்துருக்காங்கம்மா. அவங்களையே நான் விட்டுட்டு வந்து நிற்கிறேன். இன்னி என்ன உங்களுக்கு வேணும்? நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம கல்யாணம் முடிஞ்சக்கப்புறம் அதெல்லாம் சேர்த்துப்பாங்க உங்கள் வீட்டில். அக்கா, இவ்வளோ சொல்கிறாங்களேக்கா, அவங்கள பார்க்கவும் பாவமாக தான் இருக்கு. நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோக்கா, அம்மா அப்பா கிட்ட பேசிக்கலாம். எதை பற்றி நீ யோசிக்காதக்கா. என் தங்கச்சி சொல்கிறனால ஒத்துக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கு. யோசிக்காத ஸ்ருதி, டக்குன்னு முடிவெடு. நான் என்ன இப்போவேவா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன்? இந்த மாசத்துல ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் வேணும்னா எங்கள் சரோஜா சித்திட்ட மட்டும் சொல்லி கூட்டிட்டு வரேன். போச்சு போச்சு, அவங்க வந்தாவே ஒன்றும் நடக்காது. ஊருக்குள்ள சொல்லி முடிச்சுட்டு தான் அங்கேயே வருவாங்க. அப்புறம் நீங்கள் தாலி கட்டுறதுக்குலாம் ஊரே வந்தாங்க நின்றுரும். பரவாயில்லையா? நான் பேசி கூட்டிட்டு வரேன். யாராச்சும் ஒரு பெரியவங்களாச்சும் வேணும்ல, நம்ம மட்டும் போய் கல்யாணம் பண்ணுறது நல்லா இருக்காதுல்ல, அதான் சொன்னேன். சரி சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறேன். நைட்டு கால் பண்ணுறேன். இப்போ வந்து லேட் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் தேடி இங்கேயே வந்துடுவாங்க. ஸ்னேகா, போயிட்டு கால் பண்ணுமா? ஃபோனை ரெடியாக வச்சுட்டு உட்காந்துருங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். ஆளையும் மூஞ்சியும் பாரு, காக்காய்க்கு கருப்பு பெயிண்ட் அடித்த மாதிரி. சரிக்கா, வாக்கா போவோம். டேய் மச்சான், உங்க சித்தி நினைக்க போறாங்கடா நாம திங்கறக்காக வந்துட்டோன்னு. டேய், எனக்கு தெரியாதாடா, எங்க சித்தி அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்கடா. சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருக்கேன். அவ்வளோ பாசமா இருப்பாங்க. நீ அதெல்லாம் எதுக்குமே சங்கடப்படாத. சித்தி, சித்தி. வந்துட்டாங்களா? என்னடா இன்னும் ஆளவே காணோமேன்னு பார்த்தேன். கரெக்டாக நேரத்துக்கு திங்க மட்டும் வந்துடுறாங்க. என்ன பண்ணி தொலைய? இவங்க சொத்தை ஆட்டையை போடுறக்காண்டி 3 வேளையும் ஆக்கி கொட்ட வேண்டியதா இருக்கு. வாங்கடா, வாங்க வாங்க. சாப்பிட்டீங்களா? நேரத்துக்கு வந்து சாப்பிடுங்கடா. சித்தி வீட்டுக்கு வந்து இப்படி சாப்பிடாம திரியலாமா? என்ன வேணுமோ வாயை திறந்து கேளுங்கடா. சித்தி உங்களுக்கு வேணுங்கிறத ஆக்கி போடுறேன். எதுக்குமே சங்கடப்படக்கூடாது, சரியா? சித்தி, அதெல்லாம் விடுங்க சித்தி. சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். என் கல்யாணத்தை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். அதுக்கான வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். எதுக்குடா அவசரம்? மெதுவா முடிப்போம். அம்மா கிட்ட சொல்லி எப்பயாச்சும் பேசி ஒத்துக்க வச்சு முடிப்போம்டா. சித்தி, அம்மாலாம் ஒத்துக்காது. அது தெரிஞ்சா ஏன் நான் இங்க இருக்க போறேன்? இல்லைன்னா அம்மாட்டையே போய் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா? என் கூட பிறந்தவங்க இருக்கிற வரையும் அம்மா அவ பேச்ச கேட்டுதான் ஆடும். அங்க போறதே வேஸ்ட், வேலைக்கே ஆகாது. நீ சொல்றது சரிதான்டா. இந்த கோமதி எடக்கு படக்காத பேசிக்கிட்டு திரியறா. அவளுக்கு என்னமோ இந்த சம்பந்தமே பிடிக்கல போல. பிடிக்கல போலாம் இல்ல, அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அதான்டா நானும் யோசிச்சேன். பிடிக்காம எப்படி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு. நாளை பின்ன பொண்ணு அங்க வந்து அவ மூஞ்சில தானே முடிக்கணும். அதெல்லாம் பார்த்தா அப்புறம் கடைசியில எனக்கு கல்யாணமே ஆகாது சித்தி. எந்த பொண்ணை பார்த்தாலும் கோமதி வேணாம் வேணும்னு தான் சொல்லுது. நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். எங்க வீட்ல கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஸ்ருதி வீட்லயும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல சித்தி. அதுதான் நானே ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னடா சொல்ற? என்னடா முடிவெடுத்த? இந்த மாசத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். தாலியெல்லாம் தங்கத்துல எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்டா யார்ட்டையும் கேட்காம கொள்ளாம நீ பாட்டுக்கு போய் தாலியெல்லாம் எடுத்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? ஓ இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு திரியற. உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்னை கொன்றுவா. நான் தான் எல்லாம் பண்றேன்னு நினைச்சு. அம்மாவை பத்தியெல்லாம் பயப்படாதீங்க, நான் சொல்லிக்கிறேன். நீங்க தான் எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அட பாவி, என்னடா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? தாலியெல்லாம் எடுக்கிறது சும்மா நினைச்சியா? பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் போய் சாமியை கும்பிட்டு நல்லபடியா எடுக்க வேணாமா? நீ பாட்டுக்கு போய் எடுத்துட்டு வர. இப்ப என்னைய வேற கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ற. உங்க வீட்டுல மட்டும் இல்லடா, பொண்ணு வீட்டுல நீ கொன்றுவாங்க கல்யாணம் பண்ணி வச்சனா. ஸ்ருதியே சரின்னு சொல்லிட்டா. நீ எப்படா பார்த்த? அவ உன்ட்ட எப்ப சொன்னா? நீ பாட்டுக்கு சொல்லிட்டு தெரியாத. சித்தி, இப்பதான் கோயில்ல பார்த்துட்டு வரோம். நான் எல்லாம் ஸ்ருதி கிட்ட பேசிட்டேன். அவ என்னை கல்யாணம் பண்ற முடிவுல தான் இருக்கா. பரவாயில்ல, எப்படியோ என் வேலையை மிச்சம் பண்ணிட்டியான். கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதான். பின்னாடி வர சண்டையை அப்புறம் சமாளிச்சுக்கலாம். சரிடா அருண், ஏதோ நீ ஆசைப்பட்டுட்டேன்னு சொல்றேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரி, எங்க அப்புறம் தங்குவீங்க? என் வீட்டுல தங்கி உங்களையெல்லாம் பாத்துக்க முடியாதா? இப்ப உங்களை வச்சிருக்கதே பெருசு. பொண்ணு வீட்லயும் ஒத்துக்கல, இல்லைன்னா அங்க கூட போய் இருந்துக்கலாம். அதெல்லாம் பார்த்துக்கலாம் சித்தி. நானே கூட தனியா வீடு பார்த்து இருந்துக்கிறேன். அதுவே சின்ன பிள்ளைடா, எப்படிடா தனியா வீடு பார்த்து இருந்து சமாளிப்ப? ஒரு சோறு கூட ஆக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். தனியா போய் கஷ்டப்பட்டுறாத சொல்லிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், என்ன பண்றது?
சரி சித்தி, உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஜோசியரா பார்த்து நாள் குறிக்கணும். சரி சரி, நாளைக்கு போய் நாள் குறிச்சிட்டு வருவோம். முத சாப்பிடுங்க. நாங்க 2 பேரும் வெளியவே சாப்பிட்டு வந்துட்டோம். ஏண்டா சாப்பிட்டீங்கன்னு சொல்லக்கூடாதா? நான் வீட்டை சோறாக்கிட்டு உட்காந்துருக்கேன். சரிடா, போய் படுங்க. காலையில நேரத்துல போவோம். போய் நல்ல நாளா குறிச்சிட்டு வருவோம்.